ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம இந்த வீடியோவில் இலக்கணம் பார்க்க போகிறோம். சரியா? முந்தின வீடியோவில் 8வது வகுப்புலேருந்தே ஒரு 30 வினாக்கள் இலக்கணம் பார்த்துருந்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்புலேருந்து ஒரு 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பீடாக பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. 8th ஸ்டாண்டர்டை விட 9th ஸ்டாண்டர்ட் இலக்கணம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ரிவிஷன் பார்த்துடலாம். சரியா? ஸோ சீக்கிரமாக பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அழகிய மலர் ஒன்று வாங்கினேன். இதில் பெயரடை எது? பெயருக்கு ஒரு சிறப்பு கொடுக்குற மாதிரி வர்றது தான் பெயரடை. இதில் அழகிய மலர் ஒன்று வாங்கினேன் இந்த வார்த்தையில் பெயரடை எது? விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை பார்த்துடலாமா? சரிம்மா, விடை என்ன? அழகிய. அழகிய பெயருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது அழகிய. பெயர் மலருங்கிறது பெயர், அதுக்கு சிறப்பு சொல்கிறதுனால அழகிய மலர். இதுதான் பெயரடை. இதுவே மெல்ல நடந்தான் அப்படி வந்திருந்து, இல்லை வேகமாக நடந்தான், கடகடவன ஓடினான் இப்படி வந்திருந்ததுன்னா அது என்ன? வினையடை. ஒரு வினையை குறிக்கிறது. சரியா? அடுத்த வினாக்கு போகலாம். கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துடலாம் இல்லையா? தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினை: அவனை திருந்தச் செய்தான், அவன் எழுதினான், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். தன்வினைனா என்ன? தான் செய்கிறது, அதை தான் தன்வினைன்னு சொல்லுவோம். இதில் எது தன்வினை? ரொம்ப எளிதாக இருக்குது இல்லையா? 9ஆம் வகுப்பு கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே தரவாக இருப்பீங்க, அதனால் சீக்கிரமாக நம்ம விடை பார்த்துடலாம். விடை என்னதுமா? அவன் எழுதினான். அவன் எழுதினான். சரி, அடுத்த வினா பார்க்கலாம். இது நம்ம தொடர் வாக்கியம் இல்லையா? அந்த தொடர் வாக்கியத்தில் உடன்பாட்டு தொடர், செய்வினை தொடர், செய்யப்பாட்டு வினை, பிறவினை. இப்போ தான் நம்ம தன்வினை பார்த்த முன்வினால, அதனால அது தவிர மீதி இருக்கக்கூடியதை இதில் பார்க்குறோம். உடன்பாடு, செய்வினை, செய்யப்பாட்டு வினை, பிறவினை. விடை கண்டுபிடிச்சிட்டிங்களாமா? விடை பார்த்துடலாமா? அப்துல் நேற்று வருவித்தான். வந்தான் இல்லை, வருவித்தான். அப்போ அது என்னது? பிறவினை. இன்னொருத்தங்க சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால பிறவினை. கவிதா உரை படித்தாள். அவங்க தான் செஞ்சுருக்காங்க, ஸோ அது செய்வினை. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. பட்டதுன்னு வந்தால் என்னது? ஆளும் பட்டது அப்படி முடிஞ்சதுன்னா அதுதான் செய்யப்பாட்டு வினை. நமக்கு செய்யவினையை ஒரு தொடரை கொடுத்து செய்யப்பாட்டு வினையாக மாற்றுக, தன்வினையாக மாற்றுக, இந்த மாதிரி தான் வினாக்கள் இருக்கும். அடுத்தது, குமரன் மலையில் நனைந்தான். நனைந்தான் உடன்பாட்டு வினை. நனையவில்லை அப்படின்னு வந்திருந்தா அது எதிர்மறை. சரியா? அடுத்த வினா பார்த்துடலாம். 4வது கொஷின் பாருங்க. நான் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே. இதில் என்னெல்லாம் நயங்கள் இருக்குதுன்னு பார்த்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை, 2வது எழுத்து ஒன்றி வந்திருந்ததுன்னா அது எதுகை, அந்த இறுதி எழுத்து அல்லது இறுதி சீரோ ஒரே மாதிரி வந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஏய்ப்பு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது புத்தக வினா தான், எளிதாக ஆன்சர் பண்ணிடலாம். விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கம்மா. விடை பார்த்துடலாமா? விடை என்னது? மோனை, எதுகை, ஏய்ப்பு. இது எல்லாமே இதில் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. தந்தி அடித்தேன் என்ற சொல்லின் சரியான வினையடி. வேர் சொல்லை கண்டறியன்னு முந்தைய டிஎன்பிஎஸ்சி வினாக்களில் இருந்தது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கற்றான், இதுக்கு வினையடி. கல், அதுதான் வேர் சொல், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொடர்புடைய வினா தான் இது. தந்தி அடித்தேன் என்ற சொல்லினுடைய சரியான வினையடி. தந்தி, தந்தி அடித்தல், தந்தி அடி, அடி. விடை பார்த்துடலாமா? நமக்கு டைம் இல்லை, அதனால சீக்கிரமாகவே நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போனால் தான் எல்லாத்தையுமே படிக்க முடியும். சரிம்மா, விடை என்னதுமா? தந்தி அடி. இதுதான் இதனுடைய வினை அடி. தந்தி அடித்தல், அந்த அந்த தந்தி அடித்தனுடைய அடி வினை அடி. தந்தி அடித்தல்னு சொல்லியிருந்தாலும் தந்தி அது அந்த மாதிரி வந்ததுன்னா இதுக்கு வினை அடி, தந்தி அடி. சரி, அடுத்த கொஷின் போகலாம். ட்ராஃபிக்கல் ஜோன் என்ற சரியான தமிழாக்கம். ட்ராஃபிக்கல் ஜோனுங்கக்கூடிய ஒரு ஆங்கில வார்த்தை, அதனுடைய தமிழாக்கம். எப்படியும் ஒரு 1 அல்லது 2 வினா இந்த மாதிரி இருக்கும். சரியா? சரியான தமிழாக்கம் தருக, அல்லது வடமொழி சொல் கொடுத்து தமிழாக்கம் தருக, கண்டிப்பாக இருக்கும். ட்ராஃபிக்கல் ஜோன். விடை பார்த்துடலாமாம்மா? விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை என்னது? வெப்ப மண்டலம். ட்ராஃபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்ப மண்டலம். சரி, அடுத்த வினா பார்த்துடலாம்.
வல்லினம் மிகுந்து வருதல் எவ்வகை விகார புணர்ச்சி? பொதுவாக விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இதெல்லாம் தோன்றல், திரிதல், கெடுதல், இந்த 3 வரும். இதில் வல்லினம் மிகுதல், ஒரு 2 வார்த்தைகள் சேரும் பொழுது நமக்கு வந்து ஒரு வார்த்தை மிகுலியா, அதுதான் வந்து வல்லினம் மிகுதல் சொல்லுவோம். அது எவ்வகையான புணர்ச்சி? தோன்றலா, திரிதலா, கெடுதலா, அல்லது ஒற்றை வார்த்தை வருதலா? ஏன்னா ஒற்றெழுத்து இல்லையா, வல்லினம்ங்கிறது ஒற்றெழுத்து இல்லையா, அதனால. விடை பார்த்துடலாமா? விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரிம்மா, விடை என்னது? தோன்றல். ஏன்னா வல்லினம் மிகுந்து தான் வருது, அப்போ தோன்றல். சரியா? தோன்றல் முந்தின இதிலே பார்த்துருப்போம். நான் 9th நம்ம 8th நல்லா போய் பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கம்மா. தவறான கூற்றினை கண்டறிக. இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். வல்லினம் மிகும் இடங்களில் ஒன்று வந்து நமக்கு தொடர்பு தவறான கூற்று. 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். இரு பெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். இதில் வல்லினம் மிகும் இடம் எதுங்கிறத நமக்கு வினா. இதில் ஒன்று மட்டும் தவறான கூற்று. விடை கண்டுபிடிச்சிட்டிங்களாமா? விடை பார்த்துடலாமா? விடை என்ன? 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். வல்லினம் மிகாது. எங்கே வல்லினம் மிகாது? 2ஆம் வேற்றுமை தொகையில். அதுக்கப்புறமா அந்த உரிச்சொல் தொடர் இதிலெல்லாம் வந்து வல்லினம் மிகாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடு கண்டான், பார்த்தீங்களா? அங்கே வந்து நாட்டை கண்டான் அப்படி வரும். அப்போ வந்து நாடு கண்டான்ங்கிறது நாட்டை தானே கண்டான், 2ஆம் வேற்றுமை தொகை தானே. அப்போ இங்கே வந்து வல்லினம் மிகாது. இரு பெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓகே, அப்புறம் 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். சரி, அடுத்த வினா பார்க்கலாமா? சரியான தொடரை கண்டறி. கம்பரை போன்ற கவிஞர் யார்? அத்தனை சிறியது, குதிரை தாண்டியது, தமிழ் படி. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியான தொடை எல்லாத்துலேயுமே பாருங்கள், கம்பரை, அதனை, குதிரை, தமிழ். ஸோ இந்த மாதிரி வார்த்தை இருக்குது. அப்போ இந்த வார்த்தைகளுக்கு அடுத்தால வல்லினம் வரலாமா வரக்கூடாதாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். விடை பார்த்துடலாமாம்மா? விடை என்ன? கம்பரை போன்ற கவிஞர் யார்? இதுதான் வந்து நமக்கு சரியானது. அப்போ அத்தனை சிறியது இச்சு வராது, குதிரை தாண்டியது இத்து வராது, தமிழ் படி இப்பு வராது. சரியா? அதுதான் வந்து சரியான கூற்று. இதில் சரியான கூற்று வந்து கம்பரை போன்ற கவிஞர் யார். அடுத்த வினா பார்க்கலாம். இலக்கணம் தான், அதனால கொஞ்சம் ஸ்பீடாகவே போய்க்கலாம். நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முழுமையாக 30 வினாவையும் அட்டன் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு 1-2 வினாக்கள் தெரியாமல் இருந்தாலும் நம்ம திருப்பி அந்த பகுதியை ரிவிஷன் பண்ணதுக்கு யூஸாக இருக்கும். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. போல, உடன், மற்று, உடைய. போல, உடன், மற்று, உடைய. ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஆன்சர் பார்த்துருங்க. விடை பார்த்துடலாமா? இது என்னது? மற்று. என்னன்னா இடைச்சொற்களில் வரக்கூடியது. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள். இதில் பயின்று வந்துள்ள இடைச்சொல். பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள். இதில் பயின்று வந்துள்ள இடைச்சொல் கேட்டிருக்காங்க. விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை பார்த்துடலாமாம்மா? டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல, சீக்கிரமாக போயிடலாம். இது என்னதுமா? ஓ. பூங்கொடியோ மலர்கொடியோ, இந்த ஓ இருக்குது இல்லையா, இதுதான் வந்து இதில் இடைச்சொல். அடுத்த வினா போகலாம். பூவாது காய்க்கும் மலர் கை. அடிக்கோடிட்ட சொல்லுக்குரிய இலக்கணம் யாது? இதுவும் வந்து புத்தக வினா. பூவாது அதை மட்டும்தான் பார்க்கணும், காய்க்குங்கிறத எடுத்துக்கூடாது. அடிக்கோடிட்ட சொல்லு வந்து பூவாது தான். மலர் கை இலக்கணம். விடை கண்டுபிடிச்சிட்டாமா? விடை பார்த்துடலாமாம்மா? விடை என்னது? எதிர்மறை வினையச்சம். எப்படி எதிர்மறை வினையச்சம்? பூவாது. அதுக்கப்புறமா இன்னும் நமக்கு ஒரு வார்த்தை அது முடியலை இல்லையா, அதனால அது வந்து எச்சம். அடுத்தது எதிர்மறை தொழில். பூக்கும் அப்படின்றது இல்லை, பூவாது எதிர்மறையாக இருக்கிறதுனால இது எதிர்மறை வினையச்சம். அப்புறமா உவமை தொகை. மலர் போன்ற ஓம உருவு எப்படி இருக்கு? மறைஞ்சு இருக்கு. மலர் போன்ற கை இல்லையா, அதனால இது வந்து உவமை தொகை. ஓம உருவு மறைந்து வந்தா அது உவமை தொகை. ஸோ இது வந்து உவமை தொகை. சரிம்மா, அடுத்த வினா பார்த்துடலாம். உடம்படு மெய்யினை கண்டறிக. சிலை அழகு. இந்த வார்த்தையில் சிலை கூட்டல் அழகு, இந்த இடத்துல நமக்கு உடம்படு மெய் என்ன? ஏ, அ, கூ, லை.
இந்த மாதிரியெல்லாம் வினாக்கள் இருக்குமா நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரினா சின்னதாக தான் இருக்குது கொஷின்னு, அப்படி இருக்கும். ஒரு சில வார்த்தைகளை கொடுத்து பெருசாகவே கண்டுபிடிக்க மாதிரி நமக்கு இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம படித்தது எல்லாமே ரீகால் பண்ணிக்கிறதுக்கு தான். விடை என்னதுமா? ஏ. சிலை கூட்டல் அழகு ஏ தானே வந்திருக்கு இல்லையா, அதனால் ஏ தான் உடம்படு மெய். அடுத்த வினா பார்க்கலாம். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இந்த வினாவும் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு மரபு பிழை இருக்கும். இதில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். சரியா? கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால், கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால் இக்கு பாருங்க வல்லினம் எங்கே மிகுந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது கயல் பானை வணைய கற்றுக்கொண்டால், கயல் பானை வணைய கற்றுக்கொண்டால். இதில் நம்ம வல்லின வார்த்தை மிகக்கூடிய இடங்களையும் பார்க்கணும், அட் த சேம் டைம் மரபு பிழையும் பார்க்கணும். செய்தலா வணைதலா, அப்புறமா இக்கு இச்சு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். சரிம்மா, விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை என்ன? கயல் பானை வணைய கற்றுக்கொண்டால். இதுதான் கரெக்டான வார்த்தை. வணைதல் தான் கரெக்ட். அடுத்தது போலாமா? உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாத்து எழுவாரை எல்லாம் பொறுத்து. இதில் பயின்று வந்துள்ள அணி உவமையணி, ஏகதேச உருவக அணி, இல் பொருள் உவமையணி, தீவக அணி. ஓமை அணினா ஒன்றை போல இன்னொன்று வர்றது. சரி, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இது ஓமை அணி. ஏகதேச உருவகணினா ஒன்றை சொல்லிட்டு இன்னொன்று உருவமைப்படுத்தாமல் விட்டுறது. இல்பொருள் ஓமை அணினா இல்லாத ஒன்றை ஒப்புமைப்படுத்தி சொல்றது. தீவக அணினா ஒரு விளக்கு மாதிரி ஒரே வார்த்தை எல்லா இடத்துக்கும் பொருள் தாருது. சரியா? இப்போ நமக்கு விடை கண்டுபிடிச்சிருப்போம். இப்படி பார்த்தலாம். என்னதுமா? ஏகதேச உருவக அணி. உழுவார் உலகத்தார்க்கு அக்தாற்று எழுவாரை எல்லாம் பொறுத்து. இதில் ஒருத்தர் மட்டும் அந்த உலகத்தில் அந்த சான்றாண்மை இருக்கவங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு திருவள்ளுவர். அதில் ஒருத்தர் ஒரு பொருளை மட்டும் கொடுத்துட்டு இன்னொன்று விளக்காமல் இருக்காங்க. சரி, அடுத்த போலாம். இது புத்தக வினாதான். 5 சால்வுகளில் 2 வானமும் நாணமும் நாணமும் இணக்கமும் இணக்கமும் சுணக்கமும் இணக்கமும் பிணக்கமும். இந்த கொஷின் நல்லா இருக்குதுல்ல, அதனால இந்த புத்தக வினாக்களையும் நம்ம கூட சேர்த்துருக்குறோம். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம ரிவிஷன் பண்ணணும். விடைக்கு பார்த்துடலாம். விடை என்னதுமா? நாணமும் இணக்கமும். சரி, அடுத்த வினா பார்க்கலாமா? பொருந்தாத ஒன்றை கண்டறிக. நிலைய குலாத்து கலைய தளிய. நம்ம இதை படித்தோடனே நீங்கள் ஆன்சர் பார்த்துருப்பீங்கல்ல. இது நமக்கு அளபடை நம்ம பாடப்பகுதியில் இல்லை, அந்த செய்யுளுக்கு பின்னாடியெல்லாம் இருக்குல்ல, அதுக்காக இந்த ஒரு வினாவை எடுத்தோம். விடை கண்டுபிடிச்சாச்சா? ரொம்ப ஈஸி இல்லை இந்த கொஷின்னு. சரி, விடை என்னதுமா? குலாத்து. ஏன்னா வேற எல்லாமே என்ன, நிலைய கலைய இது எல்லாமே சொல்லிசை அளபடை, இது மட்டும் செய்யுளிசை அளபடை. அடுத்து பார்த்தலாம். அடுத்த வினா பாருங்க. ஆகு பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுவும் புத்தக வினாதான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது என்ன வகையான ஆகு பெயர். கிட்டத்தட்ட ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். அதில் சில முக்கியமான ஆகு பெயர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது புத்தகத்துக்கு பின்னாடி இருக்குது. கண்டிப்பாக ஆகு பெயர்லேருந்து ஒரு வினா வரும். இது எவ்வகையான ஆகு பெயருங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் அது என்ன வகையான ஆகு பெயர்? தமிழரசி வள்ளுவரை படித்தால் இது எவ்வகையான ஆகு பெயர்? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஆகு பெயரை கண்டுபிடிக்கணும். ஸோ விடை பார்த்துடலாம். டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். இது புக்கு தானே. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் அவங்க செஞ்சாங்க இல்லையா, அதனால் அது ஒரு தொழிலாகு பெயர். தமிழரசி வள்ளுவரை படித்தால் அப்படிங்கிறது ஒரு கருத்தை குறிக்கிறது, அதனால கருத்தாகு பெயர். அப்புறம் மாமாவின் வீட்டிற்கு வீடே மகிழ்கிறது, இடத்தை குறிக்கிறது. வீடே, அதனால் இடவாகு பெயர். வீட்டில் உள்ள மக்கள் தான் மகிழ்ந்தாங்க, ஆனால் வீடை குறிக்கிறதுனால அது இடவாகு பெயர். அடுத்தது சினையாகு பெயர். மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்கிறது. இது வீடே அப்படின்னா வீடு கிடையாது, வீட்டில் உள்ள மனிதர்கள் தான் குறிக்கிறது, அதனால் அது இடவாகு பெயர். நாடும் வீடும் நமது இரு கண்கள். இது நமது கண்களை குறிக்குது. நாடும் வீடுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இது, அதனால் அந்த உறுப்பை குறிக்கிறதுனால சினையாகு பெயர். அப்புறமா பாருங்கள், பச்சை நிற ஆடையை உடுத்தினாள் இது தொழிலாகு பெயர். கலைச்செல்வி பச்சை உடுத்தினாள் அப்படிங்கிறது பொருளாகு பெயர். நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி எண்ணளவே ஆகு பெயர். 4 அடி 400ம் 2 அடி திருக்குறளும் வாழ்வுக்கு உறுதி தரும். இது காரியவாகு பெயர்.
ஞாயிற்றே உலகம் சுற்றி வருகிறதுங்கிறது தொழிலாகு பெயர். நீங்கள் கூறுவதே உலகம் ஏற்குமா? உலகம்ங்கிறது உலகத்தில் உள்ள மக்களை குறிக்கிறனால இடவாகு பெயர். சரி, இந்த மாதிரி வினாக்கள் ஆகு பெயரில் இருந்து புத்தகத்தில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த வினா போகலாமா? இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு தருக. இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு. விடை பார்த்துடலாமாம்மா? விடை என்ன? பண்பு தொகை. இளங்கமுகுங்கிறது வந்து இளமை கூட்டல் கமுகு இல்லையா? ஸோ அந்த மாதிரி மை விகுதி வந்தது அப்படின்னா பிரித்து பாருங்கள். மை வந்ததுன்னா அது பண்பு தொகை தான். அடுத்தது செய்கோளம். செய்கோளம் அப்படிங்கிறது வந்து நமக்கு காலத்தை வந்து மறைவாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து காலம் மறைவாக இருக்கும். 3 காலத்துமே உறுத்தி வரும். எப்படின்னா செய்கோளம், செய்யும் கோலம், செய்கின்ற கோலம், செய்யப்படும், இந்த மாதிரி நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் 3க்குமே வர்றதுனால அந்த மாதிரி வந்துன்னா அது வினைத்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். சரியா? இன்னொன்று எப்படி சொல்லலாம்னா ஊறுகாய் அப்படி சொல்லுவோம். சரியா? இதுதான் இலக்கண குறிப்பு. அடுத்த வினா பார்த்துடலாம். அடுத்தது பொறுத்துக பாருங்கள். ஓரசைச்சீருக்கு நம்ம வந்து என்ன படிச்சிருப்போம்? நாள் மலர் காசு பிறப்பு. ஸோ இந்த மாதிரி நாள் மலர் காசு பிறப்பும் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நமக்கு எடுத்துக்காட்டுகளும் கொடுத்துருப்பாங்க. நேர்னா நேரசை, நிறையசை, அப்புறமா நேரசை கூட இன்னொரு ஒரு எழுத்து இருக்கும். விடை பார்த்துடலாம். விடை நேர் வந்து கால், நிறை மரம், நேர் பூ அப்படின்னா ஒரு நேரசை, அது கூட வந்து ஒரு குறியில் இருக்குது. நிறைபூ அப்படின்னா அது வந்து ஒரு நிறை இருக்கும், அது கூட ஒரு குறியில் இருக்கும். பார்த்திங்கன்னா உடம்பு, நிறை இருகுறில் ஒற்று, அப்புறமா ஒரு ஒற்று பிறப்புக்குள்ளது. சரியா? அடுத்தது பாருங்கள். கனி முன் நிறை வருதல் இவ்வாறு அழைக்கப்படும். கனி முன் அந்த நிறையசை வரும் இல்லையா, அதுதான் கனி. அதுக்கு முன் வந்து நிறை வந்தது அப்படின்னா அது நேரொன்றாசிரியத்தலை, நிறையொன்றாசிரியத்தலை, ஒஞ்சிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை. விடை கண்டுபிடிச்சிட்டிங்களாமா? விடை என்ன? ஒஞ்சிய வஞ்சித்தலை. நேரொன்றாசிரியத்தலைனா இப்படி இருக்கும். மாமுன் நேர் வரும், வென்றீர் வென்றலைனா காய் முன் நேர் வரும், ஒன்றா வஞ்சித்தலைனா கனி முன் நேர் வரும். சரியா? பார்த்துக்கோங்க. கேடில் விழுச்செல்வம் ஒருவருக்கு கல்வி கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி, பஞ்ச புகழ்ச்சி அணி. இப்போ பார்த்தீங்கன்னா சொல் பின்வரு நிலைனா ஒரு சொல்லு அந்த தொடர்ந்து வரும். பொருள் அப்படின்னா சொல் ஒரு இடத்துல இருக்கும், அதனுடைய பொருளை வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கும் சேர்த்து கொண்டு வரணும். சொற்பொருள் பின்வரு நிலை என்னன்னா சொல்லு பொருள் வந்து அந்த சொல்லுக்குரிய பொருளை எல்லா இடங்களுக்கும் நம்ம வந்து பயன்படுத்துவோம். வஞ்ச புகழ்ச்சி அணினா வேற, இருப்பது புகழ்வது போல பழிக்கிறது, அந்த மாதிரி வர்றது. சரி, அப்போ விடை என்னதுமா? விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க. பொருள் பின்வரு நிலையணி. இங்கே கல்வியை வந்து முன்னாடி வந்து பொருள் தருது, அதனால் இது வந்து பொருள் பின்வரு நிலையணி. அடுத்தது பாருங்கள். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இதில் என்ன அணி வந்திருக்கு? விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் விடை பார்த்துடலாம். என்னதுமா? ஏகதேச உருவக அணி. அடுத்த வினா போலாமா? சொல் பின்வரு நிலையணி பயின்று வந்துள்ள குறள் என்ன? சொல் பின்வரு நிலையணி பயின்று வந்துள்ள குறள் பாருங்க. தேவர் அணையர் கையவர் அவர் தான் மேவன செய்தல்களாம் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கை விளக்கு இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாய்க்கு துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை வந்து கடைசி குறள். சரியாமா? அடுத்தது பாருங்கள். உண்ணப்படும் தமிழ் தேனே இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றுங்க. விடை பார்த்துடலாம். விடை என்னதுமா? உண்ணும் தமிழ் தேனே. அந்த படும் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம்? தான் செய்கிற மாதிரி மாற்ற போகிறோம், அவ்வளோதான். அடுத்த வினா பாருங்களேன். அம் ஆம் எம் ஏ ஓம் என்பன விகுதி. அந்த பகுவது உறுப்பிலக்கணம் பார்ப்போம்ல, அதில் அம். இதில் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க.
விடை என்னதுமா? தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. அடுத்தது போலாம். வினையால் அணையும் பெயரை கண்டறிக. அமையா, நடத்தல், கொடுத்தோர், நல்லிசை. இதில் வினையால் அணையும் பெயர் என்ன? விடை பார்த்துலாமாம்மா? விடை என்ன? கொடுத்தோர். சரி, அடுத்தது பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. இது அந்த வினையினுடைய வகைகள். முதல் வினை, துணை வினை சொல்வோம்ல, அதனுடைய வகை தான் பார்க்க போகிறோம். கூட்டு வினையின் முதல் உறுப்பாக தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. இது சரிதானான்னு பாருங்கள். முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை முற்று வினை. பேச்சு மொழியிலேயே துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. பார், இரு, வை, கொல், போ முதலானவை இருவகை, அதாவது முதல் வினை துணை வினை ரெண்டாவும் செயல்படுது. ஸோ அப்போ இதில் ஒன்று மட்டும் தவறான கூற்று, அது என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். விடை பார்த்துடலாமா? விடை என்னதுமா? முற்று வினை. முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினையை என்ன சொல்லுவோம்? துணை வினைன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்த வினா பாருங்கள். வாழை, வாழை, வாழை வேறுபாடு தருக. வாழைனா என்ன? வாழை, வாழை. வாழைனா வாழை மரம், இது ஈஸியாக தெரியும். இதில் எந்த லகரம், அதுதான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். விடை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? விடை பார்த்துடலாமாம்மா? விடை என்னது? வாழை அப்படின்னா இளம்பெண், வாழைனா வாழை மரம், வாழைனா ஒரு வகையான மீன். சரி, அடுத்த வினா பாருங்க. சரியான தமிழன் காண்க. இதுவுமே இல்லாத எந்த டிஎன்பிசி கொஸ்டினும் இருக்காது, தமிழன் இருக்காது. விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஈஸி தான் இல்லை? சரி, 546. சரியா? இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்கன்னா, நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோன்னா, கடலை உருண்டையை ஞஞனம் சவைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார். சரியா? க, அந்த கடலையில் க முதல்ல, அது 1. உருண்டை உ, அது 2. இந்த மாதிரி 9க்கும் நம்ம நம்பர் போட்டுக்குவோம். 10 அப்படின்னா க போட்டு ஒரு 0 போடுறது தான் 10. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுட்டு தான் என்ன கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த கொஷினில் இந்த மாதிரி ஒரு வினா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஒரு 30 வினாக்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியாக தானே இருந்துச்சு. இப்படி தான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் தேர்வுக்கு தயாராகுங்க. என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்னும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு 30 வினாக்கள் இலக்கணமோ அல்லது செய்யுள் பகுதிகளிலேருந்து பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அட் த சேம் டைம் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.